அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் சொல்லியிருக்கேன். எதை பற்றினா தோட்டக்கலை மின் இணைப்பு. ஏன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பயன்படும். தமிழக விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 3A1 அட்டனன்ஸின் கீழ் வழங்கப்படும் மின்சார முறை தான் தோட்டக்கலை மின்சாரம். சொட்டு நீர் பாசனம், பசுமை குடில் மற்றும் தோட்டக்கலை பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு இதற்கு விண்ணப்பிக்கலாம். இது விண்ணப்பி பார்த்தீங்கன்னா 3-2 வருடத்துக்குள்ள மின் இணைப்பு கொடுத்துடுவாங்க. ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக 5-12 ரூபாய் வரைக்கும் மின்சாரம் செலுத்த வேண்டும். நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இதை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. நாங்களும் மின் இணைப்பு வாங்கியிருக்கோம். அதாவது 2022 வாங்கணும். இப்போ அதை நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிலம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு கிணறு ஒன்று போட்டுருப்பேன். தண்ணியே இல்லை, இப்போ தான் கிணறு வெட்டணும்னு சொல்லியிருப்பேன். அந்த கிணத்துக்கு தான் மின் இணைப்பு வாங்கணும். வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாத காலம் நாங்கள் ஓட்டினோம். அதாவது மின்வாற்று பயன்படுத்தினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, இப்பயும் வறட்சி தான். நான் வேணால் வீடியோ ஆட் பண்ணுறேன். தண்ணி இல்லாததுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் மின்சாரமே பயன்படுத்த முடியாது. ஏன்னா அங்கே மின்சாரம் இருந்தால் மட்டும்தான் மின் இணைப்பு கொடுக்க முடியும். மின் இணைப்பு இருந்தாலும் நாங்கள் பயன்படுத்தினால, ஆனால் ஒரு மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா 300-350 வரைக்கும். அதாவது நம்ம மின் இணைப்புன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 2 மாதத்திற்கு ஒரு முறை செலுத்த வேணும் மின் கட்டணம். அது மின் கட்டணம்னு பார்த்தீங்கன்னா 700-800 வரைக்கும் நாங்கள் கட்டுறோம். ஏன்னா நாங்கள் மின்சாரமே பயன்படுத்தினாலும் குறைந்தபட்சம் கட்டணம்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கட்டணும். இது விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இப்போ எங்களுடைய கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லை, ஆனால் நாங்கள் மின் கட்டணம் பார்த்தீங்கன்னா செலுத்திட்டு இருக்கோம். எதுக்காகனா இது தோட்டக்கலை. ஏன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்குறாங்க. அது 10 வருஷம் 15 வருஷம் ஆகுது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 2-5 லட்சம் வரைக்கும் கொடுத்தோம்னா நமக்கு இலவசமாக எடுத்துகிட்டு அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம பில் கட்டினா போதும். தோட்டக்கலையில் இது விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டக்கலை மின் இணைப்பு பார்த்தீங்கன்னா தேவைன்னா மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் 365 நாளும் தண்ணீர் பாய்ச்சுவேன் அப்படின்னா மட்டும் வாங்குங்க. இல்லை நான் 3 மாத காலம்தான் பயன்படுத்துவேன், இல்லை ஒரு 4 மாத காலம் தான் பயன்படுத்துவேன், இல்லை 2 போகம் தான் பயன்படுத்துவேன் அப்படின்னா இந்த இணைப்பு வாங்காதீங்க. ஏன்னா அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் 2 மாத காலம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பாய்ச்சுங்க, இல்லை ஒரு 6 மாதம் தண்ணி பாய்ச்சுங்க, அதுக்கான பில்லு நீங்கள் கட்டிடுவீங்க. ஏன்னா அந்த 6 மாதத்துக்கான பில்லு பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 மாதத்துக்கான பில்லு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாமல் கட்டுறதா வரும். இதுதான் தோட்டக்கலை மின் இணைப்பில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தி. ஏன்னா நம்ம பயன்படுத்தாமல் மின்சாரத்துக்கு கட்டணம் கட்டுறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா சோலார் இப்போ வந்துடுச்சு. அரசாங்கமும் மானியம் தருது. நிறைய ப்ரைவேட்லேயும் பாதி விலைக்கும் ஆஃபர்லேயும் கொடுக்குறாங்க. அதை வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1 HP 2 HP 3 HP 5 HP வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சோலாரில் பயன்படுத்துகிறாங்க. அதாவது பகல் நேரத்தில் சோலாரை பயன்படுத்துகிறாங்க. இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு பட்ஜெட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி பேட்ரி வாங்கி வச்சுட்டோம்னா இரவு நேரத்துலேயும் பயன்படுத்திடலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யாரும் பேட்ரி வாங்காதீங்க. ஏன்னா பேட்டரியோட லைஃப் பார்த்தீங்கன்னா 5-6 வருஷம் சொல்லுவாங்க. பட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 3 வருடமோ இல்லை 2 வருடமோ தான் வருது. மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 15,000-20,000 ஆகும். அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் வெறும் பகல் நேரத்திலே தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டு அதுலேயே விவசாயம் செஞ்சால் ரொம்ப லாபம் பெறலாம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் பண்ணலாம். ஏன்னா குறைந்த அளவு தண்ணீர் சொட்டு நீரில். 2வது பார்த்தீங்கன்னா தெளிப்பு நீர் பாசனம், அதுலேயும் குறைந்த அளவு தான் தண்ணீர் தேவைப்படுங்க. 3வது பார்த்தீங்கன்னா மானாவாரி பயிரில் குறைந்த அளவு தான் பயன்படுத்தணுமே தண்ணி. ஏன்னா மானாவாரி பயிர் பொறுத்த வரைக்கும் மழையை நம்பி தான் விவசாயம் பண்ணுவோமே. மானாவாரி பயிரில் அந்த மாதிரி தான் நாங்களும் இந்த வாட்டி வேர்க்கடல் விவசாயம் செஞ்சுருக்கோம். மழை வரல. நான் தனியாக ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன், அந்த ஷார்ட்ஸில் பாருங்கள். ஏன்னா தண்ணி பாய்ஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது, தண்ணி பாயாத இடத்துல எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குதுன்னு தனி வீடியோவாக நான் போடுறேன், அதில் பாருங்கள். முடிந்த அளவுக்கு தோட்டக்கலை மின் இணைப்பு வாங்காதீங்க, சோலார் பயன்படுத்துங்க. ஏன்னா விவசாயிகளுடைய
லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோலாரில் பார்த்தீங்கன்னா மழை வரும்போது பயன்படுத்த முடியாது. கண்டிப்பாக மழை வரும்போது பயன்படுத்த முடியாது தான். எதுக்காக? ஏன்னா நம்ம மழை வரும்போது பார்த்தீங்கன்னா எதுக்காக தண்ணீர் பாய்ச்ச வேணும்? ஏன்னா மழை வரும்போது நமக்கு யூஸ்ஃபுல் இல்லை, அதனால சோலாரில் பயன்படுத்தலாம். ஏன்னா வீட்டுக்கு சோலார் போட்டால் தான் பிரச்சனை. மழை வரும்போது நம்ம நிலத்துக்கு சோலார் போடுறதுனால எந்த பிரச்சனையும் வராது. செலவும் கம்மியாகும். நமக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வரும் சோலாரில். ஏன்னா அடுத்த வீடியோவில் எப்படி இலவசமாக மின்சாரத்துக்கு பதிவு செய்யலான்னு நான் தனி வீடியோவை போட போகிறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.